கரூர் மாணவர்களும் மையப்பகுதியில் செயல்படும் வாழ்வில் தொழிலாளிகளின் வீட்டுக்கு செல்வதற்கு பதிலாக மதுபோதையில் அருகில் உள்ள வீட்டுக் கதவை தட்டி இளைஞரை பொதுமக்கள் மின்கம்பத்துடன் கட்டி வைத்து அடித்ததால் பரபரப்பு. போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் மரமணி பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ்குமார். இவர் கரூர் மாணவர்களின் மையப்பகுதியில் அமைந்துள்ள வேங்கு மாரியம்மன் கோவில் அருகில் உள்ள நல்லகந்தான் ஓடைத்தெருவில் உள்ள அடுக்குமாடி கட்டிடம் ஒன்றில் செயல்பட்டு வரும் வாயில் தொழிலாளியின் வீட்டுக்கு அடிக்கடி வந்து செல்வதாக கூறப்படுகிறது. திருமணமாக சதீஷ்குமார் கரூர் மினி பேருந்து நிலையம் அருகில் உள்ள பெண்மணி ஒருவரின் செல்போன் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அவர் அளித்த தகவலின் பெயரில் மாதம் ஒருமுறை அந்த வீட்டிற்கு வந்து செல்வதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று வழக்கறிஞர் கரூர் சதீஷ்குமார் மதுபோதையில் இருந்ததால் சம்பந்தப்பட்ட கட்டிடத்திற்கு செல்லாமல் அருகில் அமைந்துள்ள அடுக்குமாடி கட்டிடத்தில் உள்ள வீட்டின் கதவை கட்டியுள்ளார். மதுபோதையில் அங்கிருந்த பெண்மணி ஒருவரிடம் தான் உள்ள விஷயத்தை சொல்லி 1000 ரூபாய் வழக்கமாக வந்து செல்லும்போது கொடுப்பதாகவும் கூறியதால் அதிர்ச்சி அடைந்த அந்த பெண்மணி கூச்சலிட்டுள்ளார். உடனடியாக அக்கம் பக்கத்தினர் ஒன்று கூடி அந்த நபரை அங்குள்ள மின்கம்பம் ஒன்றில் கட்டி வைத்து அளித்துள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்த கரூர் காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அந்த இளைஞரை மீட்டு காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்து சென்றனர். கரூர் மாணவரின் மைய பகுதியில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் வகுப்புகளை நடப்பதால் அடிக்கடி இதுபோல் பிரச்சனை ஏற்படுவதாகவும் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அப்பகுதியினர் குற்றம் சாட்டு வைக்கின்றனர். சரி விட்டுருவாங்க நோட்டு ஆமாடா டிக்கில வந்து ஒன்று விட்டுட்டு நான் அப்படியே பிச்சைன்னு வச்சுக்க. எவ்வளோ திருப்பி தேவையில்லை